இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேன், ஒரு எக் பிரியாணி பண்ண போகிறேன். எக் பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் தக்காளி, உள்ளி, ஒரு மிளகு. இதை அறிஞ்சிடலாமா? ஜீம் பீம் பா பா. அடுத்து வந்து இந்த பீஸ் இஞ்சியை அறிய போகிறோம். வாங்க அதுக்கும் ஒரு மேஜிக் போட்டுடலாமா? ஜீம் பூம் பா. ஒரு இது கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம மேஜிக் பண்ணி கட் பண்ணிடலாம். ஜீம் பூம் சடா பா. கட் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, கடுகு, இன்னும் ஸ்ட்ரைட்டாக வாங்க குக்கிங் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அப்புறம் கடாயை தூக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இங்கே தான் தின்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்ச திங்ஸில் கடுகு போட்டுக்கலாம். அதை மட்டும் காட்டு அப்படியே மொபைல் கிட்ட. அந்த அக்ஷயா பாப்பா வீடியோவில் இந்த மாதிரி தானே வச்சுனா. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி குக்கிங் பண்ணும்போது யாரையாவது பக்கத்தில் வச்சு பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பா கூட வச்சு பண்ணுறேன். இப்போ நான் இஞ்சி மிளகு எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 முட்டை போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட போகிறதுக்கு கடைசியில் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க.